இப்போ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸோட டெஃபினிஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, 20 லட்சத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கிளினிக் கட்டுறாரு. அவருக்கு டர்ன் ஓவர் ரெவன்யூ எவ்வளோ 1 crore வருது. அவர் போயிட்டு இன்னும் நிறைய மிஷின் வாங்கி கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. கவர்மெண்ட் சொல்லுது, நீங்கள் தான் ஆல்ரெடி 1 crore இன்வெஸ்ட் ரெவன்யூ எடுக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு வந்துட்டு என்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க? இல்லை, நான் வந்து வாங்குற இதெல்லாமே செலவாயிடுது, ஹாஸ்பிட்டலை மெயின்டைன் பண்ணவே செலவாயிடுது, ஸோ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எம்எஸ்எம்ங்கிறது ஒரு என்டர்பிரைசஸ் தானே, அதில் நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? அதில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் இருக்குது, ட்ரேடிங் இருக்குது, சர்வீசஸ் இருக்குது, நீங்கள் இந்த எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவர் எதில் வருவார்? சர்வீஸ் கேட்டகரியில் வருவார். ஓகேவா? எது மூலியமா இன்வெஸ்ட் பண்ணணும்? உத்யம் போர்ட்டல் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ உத்யம் போர்ட்டல் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணணும். சரி ஓகே, இவர் வந்து இப்போ 2 crore வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே, 6 crore வந்து ரெவன்யூ கிடைக்குதுன்னா இவர் ஸ்மால்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு டெஃபினிஷன் வந்துட்டு நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ எம்எஸ்எம்இ வந்து 2006ல் 2020ல் திரும்ப ரீடிஃபைன் பண்ணாங்க. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் டர்ன் ஓவர் தான் இம்பார்ட்டன்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். மைக்ரோவாக இருந்தால் 1 crore கம்மியாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், 5 crore கம்மியாக அவங்க டர்ன் ஓவர் இருக்கணும். ஸ்மாலாக இருந்தால் 1லேருந்து 10 crore இருக்கணும், 5 to 50 crore இருக்கணும். மீடியமாக இருந்தால் 10 to 50 crore, 50லேருந்து 250 crore இருக்கணும். இப்போ அந்த டாக்டர் வந்துட்டு 1 crore வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 6 crore வந்துட்டு எடுக்கிறாருன்னா அவர் வந்துட்டு இங்கே 1 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்போ அவர் இங்கே வந்துருவார். 1 crore இங்கே வந்துருவாங்களா, 6 crore இங்கே வந்துருவாங்க. ஓகே, இப்போ அவர் 2 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, பட் 3 crore தான் எடுக்கிறாருன்னா எது வந்து ஹையஸ்ட் இதில் இருக்குது? 2 crore வந்து ஹையஸ்ட்டில் இருக்கா? அப்படின்னா வந்து நம்ம ஸ்மாலாக தான் எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு அந்த டாக்டர் வந்து 20 lakhs வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 7 crore இது பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. இங்கே 20 lakh இருக்குது, இங்கே 7 crore இருக்குது. இதை தான் நம்ம வந்துட்டு இந்த 7 crore எங்கே இருக்குது? ஸ்மாலில் தானே இருக்குது. இந்த ஸ்மாலில் எது வந்துட்டு ஹையஸ்ட் வெர்ஷனில் இருக்கோ, ஹையஸ்ட் ஃபார்மில் இருக்கோ, அதை தான் வந்துட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க டொமேட்டோ சாஸே வந்துட்டு விற்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமே. கவர்மெண்ட் பார்க்குது, என்னடா இவங்க நல்ல சாஸ் விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? நான் எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், எனக்கு எதுக்கு தேவையில்ல தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கவர்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஆர்பிஐல வந்து டாலர்ஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்துட்டு எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியும். இவங்க வந்துட்டு ஒரு 10 lakhsக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி இவங்க ஒரு 4 crore வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இன்னும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க, இன்னும் வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு 6 crore வச்சுப்போமே, இந்த 2 crore இருக்குல்ல, 2 crore இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா இதுக்கு வந்துட்டு டேக்ஸ் கிடையாது. இதுக்கு வந்துட்டு பேங்கிங் போனோம்னா 2% தான் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அதுக்கப்புறம் ஆட்ஸுக்குலாம் கூட உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இவங்களோட குவாலிட்டி இருக்குல்ல, இந்த ஃபுட்டோட குவாலிட்டி தரமும் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பார்த்து அப்போ தான் எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. இவங்க ஃபுட்டோட குவாலிட்டி தரத்தை ஏற்றிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அதுதான் வந்து ஜெட் சர்டிஃபிகேட். இவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பார்த்துட்டு ஃபுட் தரத்தையும் பார்த்துட்டு இவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான சர்டிஃபிகேட் தான் ஜெட் சர்டிஃபிகேட். ஜெட் சர்டிஃபிகேட்னா இவங்களோட ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எம்எஸ்எம்இ சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி நம்ம இதை பார்க்கணும். தேங்க்யூ.